கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்த ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்னால் வாழ்க்கை எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத 5 பாக்கியங்கள் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, முதல் என்னவென்றால், ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால், இன்றைக்கு முதல் இரவு, இந்த இரவு வந்துவிட்டால் நஸரல்லாஹு தஆலா இலைஹிம், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை கருணை மட்டும் பார்க்கிறார், கருணையாக பார்க்கிறார், கிருபையாக பார்க்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த சமுதாயத்தை, எந்த மனிதனை அல்லாஹ் கருணை கொண்டு ரமலானின் முதல் நாளில் பார்த்து விட்டானோ அவனை அல்லாஹ் எப்போதும் அல்லாஹ் செய்யவே மாட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சமுதாயத்தை கருணை கொண்டு இந்த ரமலானுடைய முதல் இரவில் பார்த்து விட்டானோ அந்த மனிதனை அல்லாஹ் ஒருவோர் வேலை செய்ய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. அப்படியானால் என்ன பொருள்? அந்த மனிதனை பாவம் செஞ்சு விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான், அல்லது அவன் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் அவனை கண்டிக்காமல் அல்லாஹ் மன்னித்து விடுவான், அவனை வேதனை செய்யாமல் மன்னித்து விடுவான் என்பதை நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய முதல் இரவு வந்திருக்கிறது. இந்த அப்படிப்பட்ட இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கருணை கண்டுகொண்டு பார்க்கிற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க கடமைப்படுகிறோம். அல்லாஹ் கருணை கொண்டு பார்த்து விட்டார் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் அதாபம் செய்யவே மாட்டான் என்றால், நாம் என்ன செய்தால் அல்லாஹ் நம்மை கருணை கொண்டு பார்ப்பானோ அதுபோல் நாம் இந்த நாட்களில் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, ரமலானுடைய இரவு எல்லா இரவுகளிலேயும், ரமலானுடைய எல்லா பகல் காலங்களிலேயும் நாம் அவ்வாறு நடந்து கொள்ள கடமைப்படுகிறோம். இதை சகோதரர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதூகு அஃப்வாஹிஹிம் ஹீன யம்ஷூன அத்யப இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நபி சொன்னார்கள், மாலை நேரத்தில் இந்த நோன்பாளிகளின் வாயிலிருந்து வருகிற வாடை அல்லாஹ்விடத்திலே அது கஸ்தூரியை விட நறுமணம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? மாலை நேரத்தில் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் 11 மாதமும் காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு போவது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஏதாவது சாப்பிட கிடைக்கிறோம், வெறும் தண்ணீராக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் எப்போதும் கூட ஈரமாகவே இருந்து கொண்டிருக்கும். லேசாக தாமதம் ஒரு தண்ணீர் கொடுத்துக் கொள்வோம், ஏதாவது சாப்பிட்டுக் கொள்வோம். அதனால் உடல் எப்போதும் ஈரமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அப்படி அல்ல. சபத் நேரத்தில் நாம் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் மீது அனுபவத்தையும் நிறுத்திக் கொள்கிறோம். நிறுத்தி பகல் முழுவதும் பட்டினியாக இருக்கிற போது மாலை நேரத்தில் உடல் காய்ந்து போய்விடும். உடல் காய்ந்து போய்விடுகிற போது அந்த குடலில் இருந்து ஒரு விதமான ஒரு வாசனை வரும். பக்கத்தில் இருந்து மற்ற மனிதர்கள் பேசுவதற்கு பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கள் முகம் சுழிக்கிற வகையிலே அந்த வாடை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள், பசித்து பட்டினியாக நோன்பு வைப்பதன் மூலமாக இந்த அடியாருடைய வயிறு காய்ந்து உடல் காய்ந்து அதிலிருந்து வருகிற அந்த வாடை இருக்கிறது. இந்த வாடை மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது முகம் சுழிக்கிற வகையில் தொல்வாடையாக படலாம். ஆனால் இந்த பசியும் இந்த பட்டினியும் இந்த தாகமும் இது அல்லாஹ்வுக்காக வைத்து இருக்க அது கடைபிடிக்கப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது என்கிற காரணத்தால் அல்லாஹ் இந்த வாடையை அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அல்லாஹ் அதை எப்படி எதிர்கொள்ளுகிறார் என்று சொன்னால், கஸ்தூரி வாசனையை விட மிக நறுமணம் மிக்கதாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
சொன்னார்கள் சகோதரர்கள். இது இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற இரண்டாவது அருள்கொடை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத்தை தஸ்தக்ஃபிரு ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின். இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு பகலிலேயும் ஒவ்வொரு இரவிலேயும் இந்த நோன்பாளிகளுக்காக மலாயிகத்துமார்கள் இஸ்திக்ஃபார் தேடுகிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். மலாயிகத்துமார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், பாவம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். அல்லாஹ் சொல்கிறார், லா யஅஸூனல்லாஹு மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்களை எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவினானோ அதை மட்டுமே செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அது மட்டுமல்ல, அந்த மலாயிகத்துமாவுடைய எண்ணிக்கை என்ன என்பதை சொல்லுகிற போது, உமா யஅலமு ஜுனூத ரப்பிக்க இல்லா ஹுவ, அந்த மலாயிகத்துமாவுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கின்ற அந்த மலாயிகத்துமார்கள் பாவம் செய்யாதவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், பாவம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கும் விலக்கல்களுக்கும் மாறு செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட மலாயிகத்துமார்கள் இந்த நோன்பாளிகளுக்காக ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களிலேயும் இரவு காலங்களிலேயும் இவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மூன்றாவது அருள்கொடை. மற்ற உம்மத்திற்கு வழங்கப்படாத, இந்த உம்மத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிற மூன்றாவது அருள்கொடை சகோதரர்களே. நான்காவதாக அல்லாஹ் நபி சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் சுவனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வதஸ்தஇதி வதஸஜினி லிஇபாதி. என்னுடைய அடியார்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைத்து இரவிலே என்னை வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த அடியார்களுக்காக உன்னை நீ தயார் செய்து கொள், உன்னை நீ அலங்கரித்துக் கொள். அவர்கள் ஒரு காலம் வரும், ஒரு காலத்திலே துன்யாவுடைய எல்லா சிரமங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, துனியாவுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் இங்கே உன்னிடத்திலே வந்து விடுவார்கள். அவர்களுக்காக நீ ஒவ்வொரு நாளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் உன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை பார்த்து சொல்லுகிறார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற, இதற்கு முன்னால் வந்த சமுதாயத்திற்கு வழங்கப்படாத அருள்கொடைகளில் நான்காவது அருள்கொடை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்தாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த மாதம் முடிகிற கடைசி நாளையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை அல்லாஹ் முழுமையாக மன்னிப்பான். யார் நோன்பு வைத்து இரவு காலம் நின்று வணங்கினார்களோ அவர்களை அல்லாஹ் முழுமையாக மன்னித்து அவர்களுக்கு கூலி கொடுப்பான் என்று சொன்னபோது நபித்தோழர்கள் ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவுதானே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்ல, ரமலானின் கடைசி இரவு. ஏனென்றால் ஒரு மனிதன் வேலைகளை செய்து முடிக்கிற போதுதான் அவனுக்கு கூலி வழங்கப்படும். ரமலானுடைய கடைசி இரவில் தான் அவர்கள் 30 நோன்பை அவர்கள் முடிக்கிறார்கள், அப்போதுதான் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எப்போது இந்த கடமை முடிகிறதோ, எப்போது நோன்பு முடிகிறதோ அப்போதே அவர்களுக்கு கூலி அல்லாஹ் வழங்கி விடுகிறான். அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, எப்போது வேலை முடிகிறதோ அப்போது கூலியை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உகத்துல் அஜ்ர அஜ்ரஹு கப்ல அன் யஜிப் இர்கஹு. கூலியை வேலை ஆட்களுக்கு அவருடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் கூலியை கொடுத்து விடுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள தொழிலாளிகளை பற்றி சொன்னார்கள். வேலைக்காரர்கள் மாதச்சம்பளக்காரர்களாக இருக்கலாம், தினக்கூலிகளாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய வேலை எப்போது முடிகிறதோ அப்போது எவ்வளவு சீக்கிரமாக அந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற போது அந்த அவர்களுடைய வியர்வை உலர்ந்து போவதற்கு முன்னால்
முன்னால், காய்ந்து போவதற்கு முன்னால் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொன்னார்களே, அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் 30வது நோன்பு வைத்து முடிக்கிற அந்த 30வது நோன்பை எப்போது மனிதன் நாம் திறக்கிறோமோ அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கான முழு கூலியை வழங்கி விடுகிறார், எல்லோரையும் மன்னித்து விடுகிறார் என அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது 5வது அருட்கொடை சகோதரர்களே. இந்த அருட்கொடை வேறு எந்த சமுதாயத்துக்கும் வழங்கப்படவில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதம் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. இரவு காலங்களில் நின்று வணங்க வேண்டும். 20 ரக்காத்துகள் அது ஒரு சிரமமாக தெரியவில்லை. நாம் இன்றைக்கு தொழுதோம், சிரமமாக தெரியவில்லை. அதுபோல்தான் எல்லா நாட்களிலும் நடக்கும். அதனால் இடையிலே முடித்துக் கொண்டு போய்விடாமல் 20 ரக்காத்துகளை முழுமையாக தொழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். அதுபோல் பகல் காலங்களில் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நோன்பை எவ்வளவு நிறைவாக சரியாக செய்ய முடியுமோ, எவ்வளவு முறையாக நிறைவேற்ற முடியுமோ, அது குறைபாடுகள் ஏற்பட்டு விடாமல், பேச்சுக்கள் பேசிவிடாமல் நாம் அவைகளை எல்லாம் நோக்க வேண்டும் சகோதரர்களே. நோன்பு என்று சொன்னால் இம்சா, தடுத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். அதுபோல் அதாவது குடிப்பதையும் தண்ணீர் அருந்துவதையும் சாப்பாட்டை மட்டும் தடுத்துக் கொள்வதல்ல, தவறான பார்வைகளை விட்டு கண்ணை தடுத்து பாதுகாத்துக் கொள்ளுதல், தவறான பேச்சுக்கள் பேசாமல் நாவை பாதுகாத்துக் கொள்ளுதல், தவறான பேச்சுக்களை கேட்காமல் காலை பாதுகாத்துக் கொள்ளுதல், இதற்கெல்லாம் இவையெல்லாம் இருப்பதுதான் நோன்பு என்பதை நாம் கவனித்துக் கொள்ளணும். பசியாக கிடப்பது மட்டும், தாகமாக இருப்பது மட்டும் நோன்பு என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் பசியாக இருப்பது மட்டும்தான் நோன்பு என்று இருக்குமேயானால் இந்தியாவை பொறுத்த, இந்த நாட்டை பிறகு தெரியாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு பட்டினியாக கிடப்போடைய எண்ணிக்கை 40 கோடி என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பசியாக இருப்பதுதான் நோன்பு என்று சொன்னால் அந்த 40 கோடி பேர் நோன்பாளிகள் என்று ஆகிவிடும். 40 கோடி பேருக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான் இந்தியாவில் கிடைக்கிறது. 3 வேளை உணவு கிடைப்பவர்கள் எல்லோரும் அல்ல. ஆனால் பட்டினி கிடப்பது மட்டும் நோன்பு அல்ல. மற்ற கடமைகளும் சில வரைமுறைகள் இருக்கின்றன, சில பேணுதல்கள் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் பேணி நாம் நோக்க கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் ஒரு மாதத்துடைய நோன்பு அல்லது ஒரு நோன்பு அது மனிதனை எந்த அளவிற்கு அவருடைய அந்தஸ்தை அவனுக்கு ஈட்டி தந்து விடுகிறது, அவனுக்கு எவ்வளவு பெரிய மகத்தான கூலியை தந்து விடுகிறது, அதன் மூலமாக எவ்வளவு பெரிய அருள்பொழிவை பெற்று விடுகிறார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், அவர் சொல்கிறார், அதாவது 2 நபர்கள் மதீனாவிற்கு வெளியே உள்ளவர்கள், 2 நபர்கள், ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள், 2 நபர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து ஒரே நேரத்தில் 2 பேரும் ஈமான் கொண்டார்கள். 2 பேரும் தொழுகையை நிறைவு செய்தார்கள். அதிலே ஒரு மனிதர் தொழுகை, இபாதத்து போன்றவைகள் எல்லாம் மிகவும் சிரத்தை எடுத்துக் கொள்ளுவார், மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் என்ன செய்தார்? ஒரு ஜிஹாதுக்கு போனார், யுத்தத்திற்கு போனார். யுத்தத்திலே ஷஹீதாக ஆகிவிட்டார். அதற்கு பின்னால் அவர் ஷஹீதாக ஆகிவிட்டார். இன்னொரு மனிதர், அவர் அதற்கு பின்னால் 1 வருட காலம் அவர் சிலர் வாழ்ந்தார். 1 வருட காலம் அவர் வாழ்ந்தார். 1 வருடத்திற்கு பின்னால் அவர் மரணம் அடைந்தார். இது நடந்து முடிந்து விட்டது. தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் அந்த 2 பேரும், அதாவது ஷஹீதாக போன ஒருவர், அதற்கு பின்னால் 1 வருடம் கழித்து மரணித்த சாதாரண மரணம் அடைந்த மனிதர், அவர், அந்த 2 பேரும் நானும் சுவனத்தின் வாசலில் இருக்கிறோம். ஆக மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். அந்த 2 பேரும் நானும் சேர்த்து மொத்தம் 3 பேர் அந்த சுவனத்தின் வாசலில் இருக்கிறோம். நின்று கொண்டு உள்ளே இருந்து ஒரு வானவர் வந்தார், ஒரு மலக்கு வந்தார். வந்து 2ஆவதாக 1 வருடம் கழித்து மரணித்தாரே
அவரை என்ன செய்தார், அனுமதி கொடுத்து நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று சொன்னார். அவர் சுவரத்துக்குள்ளே போய்விட்டார். கொஞ்ச நேரம் ஆனது. அதற்கு பின்னால் இன்னொரு வழக்கு வந்தார். அவர் வந்து இந்த ஷஹீதா ஆனாரே, ஒருவரத்துக்கு முன்னாலே ஷஹீதா ஆனாரே, அவரை அழைத்துக் கொண்டு அவர் உள்ளே போனார். அதற்கு 2 பேரும் உள்ளே போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆனது. ஒருவர் வந்து இன்னொரு வழக்கு வந்தார். வந்து என்னை பார்த்து சொன்னார், உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை, திரும்பி போ என்று என்னை பார்த்து சொன்னார். இப்படி ஒரு கனவு நான் கண்டேன். தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்படி ஒரு கனவை நான் கண்டேன், எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. ஏனென்று சொன்னால், ஷஹீதாக ஆனவர் தாமதமாக சொர்க்கத்துக்கு போகிறார். நம்மை போல சாதாரணமாக மரணம் அடைந்தவர் முதலிலே சொர்க்கத்துக்கு போகிறார். அதுவும் அவர்தான் முதலிலே மரணம் அடைந்தார், ஷஹீதாக ஆனவர். அவர் 2ஆவதாக போகிறார். 2ஆவதாக மரணம் அடைந்தவர் முதலிலே போகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சஹாபா பெருமக்களிடத்தில் குறித்து நான் பேசினேன். அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிற போது, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாங்கள் சொன்னோம். இதை சொல்லி நாம் ஆச்சரியப்பட்டோம். ஆச்சரியப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் கேட்டால், ஆச்சரியப்படுவதற்கு என்னப்பா இருக்கிறது? பின் ஐய ஷைஇன் தஅஜபூன, எதை கூடி ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஏன் உலகத்தில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் 2ஆவது மரணம் அடைந்தவர் முதலிலே சுவனத்திற்கு போனார் என்று சொன்னால், அவர் ஷஹீதாக ஆனதற்கு பின்னால் அவர் 1 வருடம் வாழ்ந்திருக்கிறார். அந்த 1 வருடத்தில் ஒரு ரமதானை அவர் சந்தித்திருக்கிறார். 1 வருடம் முழுவதும் அவர் தொழுதிருக்கிறார். இந்த தொழுகை, அந்த 1 ரமதான் அவர் என்ன செய்துவிட்டது சொன்னால், இவருக்கு முன்னால் மரணம் அடைந்து அது ஒரு ஷஹீதாக மரணம் அடைந்து போய்விட்ட அவருக்கு முன்னால் இவர் சோரம் போவதற்கு அந்த 1 ரமதான் காரணமாக ஆகிவிட்டது. அந்த 1 ரமதானின் நோன்பு காரணமாக ஆகிவிட்டது. அதனால் எதற்காக ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 1 ரமதானும் 1 வருட மற்ற வணக்க வழிபாடுகளும் அவரை நினைத்து பார்ப்பீர்கள். ஆனால் இவருடைய அமலையும், அந்த ஷஹீதாக ஆகிவிட்டாரே அவருடைய அமலையும் நீங்கள் நினைத்து பார்த்தால், 2 பேரும் ஒப்பீடு செய்து பார்த்தால், 2 பேருக்கும் மத்தியிலே வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற இடைவெளி போன்று நீண்ட இடைவெளி இருக்கிறது. அவ்வளவு அதிகமான அணுக்குடைகளை, அமல்களை இந்த மனிதர் செய்திருக்கிறார். இந்த நோன்பின் மூலமாக, 1 ரமதானின் மூலமாக. என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் நாம் நோன்பு சம்பந்தமாக பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். நாம் இதையும் கவனித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு ரமதானை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ரமதான் நமக்கு மிகப்பெரிய அருள்குடைகளை நமக்கு தர வந்தது. அல்லாஹ் அதுக்குள்ளே ரஹ்மத்தை வைத்திருக்கிறார். முதல் 10 ரஹ்மத்து மகஃபிரத்தை வைத்திருக்கிறான். 2வது 10 மகஃபிரத்து எத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை அல்லாஹ்வுக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக்குன், இது பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்று சொன்னார்கள். ஷஹ்ருன் அதீமுன், மகத்தான மாதம் என்று சொன்னார்கள். என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். நோன்பு இருப்பது என்பது நமக்கு கொஞ்சம் சிரமமான காரியம் தான். ஏனென்றால் ஒரு 11 மாதம் நினைத்த நேரத்திலெல்லாம் நினைத்தது எல்லாம் ஹலாலான முறையில் தான் நாம் சாப்பிட்டு பழகிவிட்டோம். தாகம் எடுக்கிற போதெல்லாம் தண்ணீர் குடித்து பழகிவிட்டோம். தேவைப்படும் ஆசைப்படுகிற போதெல்லாம் ஒரு டீ சாப்பிட்டு பழகிவிட்டோம். இப்படியெல்லாம் நாம் ஒரு 11 மாதம் பழகிய பழக்கத்தை நிறுத்தி 1 மாதத்துக்கு நிறுத்தி வைப்பது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சபரின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்.
இந்த ஆயத்திலே சொல்லப்படுகிற சபர், பொறுமையின் மூலமாக உதவிய அல்லாஹ்விடத்தில் தேடுங்கள் என்றால், இந்த பொறுமையை அல்ல எதை சொல்லி குறிப்பிடுவது சொன்னால் திருக்குர்ஆனை விரிவுரையாக சொல்லுவார்கள். இதில் சொல்லப்படுகிற சபர் என்பது ரமதானுடைய நோன்பு என்று சொல்லுவார்கள் சகோதரர்களே. அப்படியானால் ரமதானுடைய மாதத்துக்கு நோன்பின் மூலம் நோன்பு வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவையை கேளுங்கள். அதுபோல் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் தேவையை கேளுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி இதை சொல்லி முடித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால், நமக்கு கொடுக்கிற கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இருக்கிற சகோதரர்களே, இந்த ஆய்வு இருக்கிறது, இதற்கு ஐஸ், இந்த வாழ்க்கை ஐஸ் கட்டியை போல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு 70 வயது நிர்ணயம் செய்திருக்க வைத்துக் கொள்ளுங்கள். 60 வயது முடிந்து விட்டது என்று சொன்னால் மிச்சம் 10 வயது தான் இருக்கிறது. 65 வயது முடிந்து விட்டது சொன்னால் இன்னும் 5 வருடம் தான் மிச்சம் இருக்கிறது. 69 வயது முடிந்து விட்டது என்று சொன்னால் 1 வருடம் தான் மிச்சம் இருக்கிறது. வயது கழிந்து கொண்டே வருகிறது. ஐஸ் கட்டி கரைந்து கொண்டே வருகிறதோ அதுபோல் வாயு குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்வரையிலே சொல்லுவார், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் சத்தியமாக என்று காலத்தின் சத்தியத்தை அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். காலத்தின் சத்தியமாக என்று காலத்தின் சத்தியம் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து வத்தவாசோ பில் ஹக்தி வத்தவாசோ பிஸ் ஸபர், சத்தியத்தையும் சகிப்புத்தன்மையும் பரஸ்பரம் பரிமாறிக் கொள்கிறார்களே. இந்த 4 அமல்கள், சத்தியத்தை பரப்புவது, சகிப்புத்தன்மையை பரப்புவது, பரஸ்பரம் பரப்பிக் கொள்வது, இந்த 4 அமல்களை யார் செய்கிறார்களோ இவர்களை தவிர உள்ள எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் பேசுகிற சின்ன அத்தியாயத்தில் வல் அஸ்ர் என்கிற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, இந்த குர்ஆனில் மற்ற அத்தியாயங்களை அல்லாஹ் இறக்கி வைக்காமல் இருந்திருந்தாலும் இந்த ஒன்று போதுமானது மனித வாழ்க்கைக்கு என்று இமாம் ஷாஃபி சொல்வார்கள். அவ்வளவு வற்றுக்கு சுருக்கமாக கடலை பூஜாவில் அடைத்தது போல என்று சொல்வார்களே, அதுபோல இந்த சின்ன அத்தியாயத்தில் 2 வரி உள்ள இந்த அத்தியாயத்தில் எல்லா செய்திகளையும் அல்லாஹ் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். இதை சொல்லுகிற போது இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பேசுகிற போது முன்னால் எதற்கு காலத்தின் சத்தியம் விட்டான், அப்படி சொல்லுவதற்கும் இந்த காலத்தின் சத்தியம் விடுவதற்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு இருக்கிறது என்று எனக்கு விளங்காமல் இருந்தது என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சூஃபிகளுடைய தலைவர்களில் ஒருவரான ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எதற்காக அல்லாஹ் இதை சொல்லுவதற்கு முன்னால் காலத்தின் சத்தியம் விட்டான் என்று எனக்கு விளங்காமல் இருந்தது. நான் பக்தாவுடைய கடை வீதியில் ஒரு கடையில் உட்கார்ந்திருந்தேன். உட்கார்ந்திருக்கிற போது ஒரு மனிதர் தான் விற்பனை செய்கிற பொருளை கூவிக்கொண்டே போனார். எப்படி நாம் பார்த்திருக்கிறோம், கிராமங்களில் பார்த்திருக்கிறோம், தலையிலே கூடை வைத்திருப்பார்கள், விற்பனை செய்யப்படுகிற பொருள் கூடைக்குள்ளே இருக்கும். கத்தரிக்காய் விருப்பம் என்று சொல்லுவான், கத்தரிக்காய் வேண்டுமா கத்தரிக்காய், தக்காளி பழம் வேண்டுமா தக்காளி பழம் என்று இப்படி கூவிக்கொண்டே போவான். தேவையுள்ளவர்கள் கூப்பிட்டு வாங்கி கொள்வோம். இப்படி கூவிக்கொண்டு போகிற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. அவர் சொல்லுகிறார்கள், பக்தாதுடைய கடை மீதில் ஒரு கடையில் உட்கார்ந்து ஒரு மனிதன் கூவிக்கொண்டு போகிறான். எப்படி சொல்கிறார்கள், இரகமும் அலாமன் எதூபு ரக்சு மாதிகி, எந்த மனிதனின் மூலதனம் கரைந்து கொண்டே போகிறதோ அவன் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று ஒருவன் கூவிக்கொண்டு போகிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ வித்தியாசமாக கூவிக்கொண்டு போகிறானே, என்ன பொருளை விற்பனை செய்ய போகிறானோ
அந்த பொருளின் பெயரை சொல்லி அதை வாங்கிக் கொள்ளுங்கள், அது வேண்டுமா என்றுதானே கூவிக்கொண்டு போவார்கள். ஒரு வித்தியாசமாக இவங்க கூவுதல் இருக்கிறதே, இரஹமும் அலாமன் எதுவும் ரகுசு மாளிகை, எவனுடைய மூலதனம் கரைந்து கொண்டே போகிறதோ அவன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டு போகிறானே, அப்படியானால் என்ன பொருள் இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த கடைக்குள்ளே இருந்து வெளியே வந்து பார்த்தேன். கடையில் ஐஸ் கட்டி வைத்திருந்தான். ஐஸ் கட்டியை அவன் அப்படி சொல்லிக் கொண்டு போகிறான். ஏனென்று சொன்னால் ஐஸ் கட்டி என்பது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவரை அவன் விற்பனை செய்ய வேண்டும். வாங்குகிற மனிதன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை உபயோகம் செய்துவிட வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் நாம் ஃப்ரீசர் பாக்ஸ் வைத்திருக்கிறோமே, இதுபோல் அந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் வைத்து பல நாட்களுக்கு பாதுகாக்க முடியாது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் விற்பனை ஆக வேண்டும். வாங்கிய மனிதன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை உபயோகம் செய்தாக வேண்டும். விற்பனை செய்யவில்லை என்று சொன்னாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது காற்றிலே கலந்துவிடும், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்படி எல்லாம் கரைந்து போய்விடுமே ஆனால் லாபம் மட்டுமல்ல, அவன் முதலும் சேர்ந்து போய்விடும். அதனால் அவன் என்ன பேசுகிறான், யாருடைய மூலதனம் கரைந்து கொண்டே போகிறதோ அதைத்தான் சொல்லுகிறான். என்னுடைய நான் ஐஸ்கிரீம் வைத்திருக்கிறேன், என்னுடைய மூலதனம் லாபமும் இதுதான், மூலதனமும் இதுதான், அசலும் இதுதான், லாபமும் இதுதான். இது கரைந்து கொண்டே போகிறது. சுத்தமாக கரைந்து காற்றிலே கலந்து விடுவதற்கு முன்னால் யாராவது என்னை இறக்கப்பட்டு இந்த ஐஸ்கட்டியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறார். இரஹமும் அலாமன் எது ரகுசு மாளிகை, யாருடைய மூலதனம் கரைந்து கொண்டே போகிறதோ அவன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டு போனான். இதை பார்த்த பின்புதான் எனக்கு விளங்கியது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து சத்தியத்தையும் சகிப்புத்தன்மையும் பரஸ்பரம் யார் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த 4 அமல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர உள்ள எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் ஏன் காலத்தின் மீது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக ஏன் சத்தியமிட்டார் என்பதற்கு விளக்கம் எனக்கு அப்போதுதான் விளங்கியது. இந்த 4 அமல்களை செய்வதற்காகத்தான் இந்த ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 அமல்களை செய்தாலும் சரிதான், செய்யாமல் போனாலும் சரிதான், ஐஸ் கட்டி கரைவது போல் உங்கள் ஆயுள் கரைந்து போய்விடும். நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொண்டீர்களே ஆனால், சரியாக கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு லாபமாக அமையும். முதலும் கிடைக்கும், அதுபோல் லாபமும் கிடைக்கும். அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது ஐஸ் கட்டி போல கரைந்து காற்றிலே போனது போல இந்த ஆயுள் உங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காலத்திற்கு சத்தியமாக சத்தியமிட்டார் என்பதை விளங்கிக் கொண்டே என ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன செய்திகள் வரலாற்று கிரந்தங்களில், திருக்குர்ஆன் விரிவுரை நூல்களில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர், அதுபோல்தான் இந்த ரமலான் வந்திருக்கிறது. நாம் நோன்பு வைத்தாலும் சரிதான், 30 நாளுக்கு பரிதல் போய்விடும். நோன்பு வைக்காமல் போனாலும் சரிதான், 30 நாளுக்கு போய்விடும். ஆனால் நாம் அதை எப்படி உபயோகம் செய்ய போகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலம் ஐஸ் கட்டி போறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் ஐஸ் கட்டி போறது, அது கரைந்து கொண்டே போகிறது. அதை உபயோகத்துவமாக கரைந்து போவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு, அதற்காகத்தான் அல்லாஹ் நபியை அனுப்பினான், அதற்காகத்தான் குர்ஆனை தந்தான், அதற்காகத்தான் உலமாக்கள் வந்தார்கள், அதற்காகத்தான் இமாம்கள் வந்தார்கள், அதற்காகத்தான் சூஃபிகள் வந்தார்கள், அதற்காகத்தான் ஷைகுமார்கள் வந்தார்கள். இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறார். சகோதரர்களே, இந்த ரமலானும் அதை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் பகல் காலங்களையும் இரவு காலங்களையும் உபயோகமாக பிரயோஜனமாக கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்து, கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ஹஸ்ரத் அவர்கள் தென்காசி வடகரையைச் சேர்ந்தவர்கள், சென்னையில் இருக்கிறார்கள்.
மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே சென்று சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான அருளை புரிவானாக, நீண்ட ஆயுளை தந்துடுவானாக, இன்னும் நல்ல நசீகத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக, நமக்கு அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, மதுக்கூர் ஏகத்துவ விஞ்ஞான சபை சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி நாசர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைத்து சகோதரர்களும் இதை அழைப்பாக ஏற்று வருகை தருவார் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகை தாருங்கள். அல்லாஹ் வழக்கச் செய்வான். இன்ஷா அல்லாஹ் ஆதரவு தாருங்கள். 3 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 3வது ஆண்டு. இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் வந்து இந்த பயானை கேட்டு நல்லது பெற அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் சபாரி சலாவுடைய துவாவோடு இன்ஷா அல்லாஹ்